இப்ப நாங்க படிச்ச நாங்க நடுத்தருவுல நிக்கிறோம். எங்களை விட குவாலிபிகேஷன், அதாவது கல்வித்தரம் குறைந்தவங்க வேலை வாய்ப்பை பெற்றுக்கொண்டு அவங்க எங்களை கேளிக்கை சமூக வலைத்தளங்கள்ல போடுற அளவுக்கு இருக்குது. இந்த ஆட்சியில் இருக்கிற ஜனாதிபதி பாருங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பளம் வாங்காம வராங்க. இவ்வளவு காலமா இந்த 4-5 வருஷமாக நாங்க பட்டத்தை முடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு ஏன் இன்னும் ஒரு முடிவை இந்த கிழக்கு மாகாணம் எங்களுக்கு ஒரு முடிவை பெற்று தருவதில்லை. இணைய மாகாணங்களின் முடிவாக இருந்தால் ஏன் கிழக்கு மாகாணத்தில் மட்டும் இந்த கலைப்பீடப்பட்டதாரிகள், வணிகப்பீடப்பட்டதாரிகள், இணைய பட்டதாரிகளுக்கு இந்த வாய்ப்புகள் வழங்கப்படாமல் ஆங்கிலம் படித்தவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் முடித்தவர்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பை கொடுப்போம் என்ற இந்த முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தேவை இந்த கிழக்கு மாகாணத்துக்கு இருக்கிறது என்பதை நான் உறுதி. ஆளுநருக்கு மேல இருக்கு, ஜனாதிபதிக்கு மேல இருக்கு. அவங்க சலரி எடுத்து அவங்க குடும்பத்தை காப்பாத்தி கொண்டு இருக்காங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தை காப்பாத்தல வந்திருக்காங்க. இந்த ஆட்சியில் இருக்கிற ஜனாதிபதி பாருங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பளம் வாங்காம வராங்க. எல்லாரும் சம்பளம் மறுத்து போட்டு எல்லாத்தையும் செஞ்சு கொண்டாடு இருக்காங்க. ஒவ்வொரு நாட இந்த நாட்டை பங்கு போட்டு வித்துட்டு தான் இந்த அரசாங்கம் இருக்குது. விளங்குதா? ஒவ்வொரு கட்டமா வித்துட்டு இருக்கட்டும். இங்க படிச்சவங்களுக்கு ஒழுங்கான முறையில வேலை கொடுத்தா தான் அந்த நாட்டை விற்கணுமா விற்கப்படாது தெரியும். என்னத்துக்காக இவ்வளவு காலம் படிச்ச நாங்க என்றதே கூடி விளங்க இல்ல. எங்க பேரண்ட்ஸ் எங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நாங்க இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். ஆனா அவங்க படிப்பிக்கக்குள்ள சொன்னது எங்களுக்கு பேரண்ட்ஸா இருக்கலாம், எங்களுக்கு படிப்பிக்க ஆசிரியரா இருக்கலாம், எல்லாருமே சொன்னது பிள்ளைகள் நீங்க படியுங்க, படிச்சு நீங்க நல்ல ஒரு நிலைக்கு வந்தா தான் உங்களுக்கு வேலை இருக்கும், வேலைக்கு போய் சலரி எடுத்து நீங்க நல்லா வரலாம் என்று சொல்லி, அதாவது சமூகத்துல ஒரு உயர்நிலையில இருக்கலாம் என்று சொன்னவங்க. ஆனா இப்ப நாங்க படிச்ச நாங்க நடுத்தருவுல நிக்கிறோம். எங்களை விட குவாலிபிகேஷன், அதாவது கல்வித்தரம் குறைந்தவங்க வேலை வாய்ப்பை பெற்றுக்கொண்டு அவங்க எங்களை கேளிக்கை சமூக வலைத்தளங்கள்ல போடுற அளவுக்கு இருக்குது. அப்ப எங்களுக்கு தான் எங்களுக்கு கஷ்டம் தெரியும், மற்றவங்களுக்கு தெரிய போறது இல்ல. அதே மாதிரி இப்ப ஜெனரேஷனுக்கு நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல வேண்டியது இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது பல்கலைக்கழகம் தேவையில்லை. இனி வர ஜெனரேஷனுக்கு பல்கலைக்கழகம் தேவையில்ல. காலேஜ் ஆஃப் எஜுகேஷனை போங்க, எல்லாது ஏஎலோட நிப்பாட்டிட்டு உங்களுக்கு என்னென்ன திறமை இருக்கோ அதை மேன்மைப்படுத்த வழியில பார்த்து உங்களோட தொழில் வாய்ப்பை தேடி போங்கன்றதுதான் நாங்க சொல்லலாம். என்ற பல்கலைக்கழகம் சொல்லி பிரயோசனம் இல்லை. நாங்களுக்கு இவ்வளவு காலமா இந்த 4-5 வருஷமாக நாங்க பட்டத்தை முடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு ஏன் இன்னும் ஒரு முடிவை இந்த கிழக்கு மாகாணம் எங்களுக்கு ஒரு முடிவை பெற்று தருவதில்லை. அதைத்தான் நாங்க கேட்கறதுக்காக நிக்கிறோம். ஒரு முடிவங்களுக்கு நீங்க பெற்று தாங்க. ஏன் மத்திய மாகாணங்கள்ல பரீட்சைகளை நடத்தாம இன்டர்வியூ வச்சு வேலை கொடுக்குறாங்க? அப்ப ஏன் எங்கள மாகாணத்துக்கு மட்டும் நீங்க புறக்கணிக்கிறீங்க? ஏன் எங்கள மாகாணத்துக்கு மட்டும் ஒரு சாபமா? அப்ப பட்டதாரிகளுக்கு வேலை தாரத்துக்கு தகுதிகள் இல்லைன்னு சொன்னா அப்ப ஆசிரியர் உதவியாளர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கிறா, அவங்களுக்கு தகுதி இருக்குதா எங்களை விட? அப்படின்னா என்னது பல்கலைக்கழகம்? அப்படின்னா என்னது பல்கலைக்கழகங்கள் ஆணைக்குழு? அப்பயே வெட்டு புள்ளிகள் மூலம் தெரிவு செய்யறீங்க, ஆக்களை உள்ளெடுக்கிறீங்க, பட்டத்தை கொடுக்குறீங்க. சின்ன பிள்ளைல இருந்து எங்க அம்மாக்கள் சொல்லி வளர்த்த என்ன, நீங்க படிங்க, படிச்சாதான் நல்ல நிலைக்கு வரலாம். ஆனா நாங்க படிச்சதாலதான் இந்த ரோட்ல நிக்கிறோம் இப்போதைக்கு, தெரியுமா? எங்க பிள்ளைகளையும் பெற்றுக்கொண்டு எங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு நான் சொல்றது என்னன்னு சொன்னா, யூனிவர்சிட்டியே நான் இந்த பிள்ளைகளை அனுப்ப போறது இல்ல. சரி, அப்ப ஏன்னு சொன்னா எங்களோட மன வருத்தத்தோடு தான் நான் இது இவ்வளத்தையும் சொல்றேன். சரியா? இதோட நான் நிப்பாட்டி கொள்றேன். எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு என்ற விடயத்தில் நாங்கள் உறுதியாக இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் உங்களிடத்தில் குறைவாக காணப்பட்டாலும் அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏழை மாகாணங்களில் சபரம மாகாணங்களில் 3000க்கும் மேற்பட்ட காரர்களை நிரப்ப முடியுமாக இருந்தால், தென் மாகாணத்தில் 1500க்கும் மேற்பட்ட காரர்களை நிரப்ப முடியுமாக இருந்தால்